வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் மொழி காக்க தம்முயிர் ஈந்த, தமிழ் மொழி காக்க தன்னுயிர் ஈந்த மொழி போர் ஈகியருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். 38 மொழிப்போரில் 38 மொழிப்போரில் சிறை சென்று உயிர் நீத்த, சிறை சென்று உயிர் நீத்த சென்னை நடராஜன் அவர்களுக்கும் குடந்தை தாளமுத்து அவர்களுக்கும், குடந்தை தாளமுத்து அவர்களுக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம். 64 தீ குளித்த கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. ஏன் நீ 8 கோடி பேர் எப்படி கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை? கண்ட கன்றாயோட சேர்த்து விட்டான். சேர்த்தவன் யார்? வெள்ளக்காரன். இந்த இந்தியாவின் தந்தை யார்? ராபர்ட் கிளைவ். தவறுதலா காந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மால. இந்தியாவை உருவாகி பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா. வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் ஊரும் நல்லுலகம். எல்லாம் சொல்றான்ல நாட்டுக்கு. நாங்கள் என்ன கேரா பிளாட்ஃபார்மா? அரசியல் மேடையை நாடக மேடையாக, கவர்ச்சி மேடையாக, ஒரு லாவணி கச்சேரி மேடையாக மாற்றியவர்கள், அரசியலை ஒரு ரசிகர்களின் கும்பலாக திரட்டுறதா மாற்றியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். டெல்லிக்கு அச்சப்பட்டு அவனுடைய காலை தடவி பிழைக்கின்ற பிழைப்பு ஒரு அரசியல் பிழைப்பாது. உன்னை நம்பி அவன் உயிரை விடுகிறான். 65 தீக்குளித்தவர்கள் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். உங்களையெல்லாம் நம்பினார்கள். அவர்கள் இனம் மொழிக்காக உண்மையாக இருப்பீர்கள் என்று. அவர்களுக்கு ஒரு சிலை கிடையாது. அவன் தனிநாடு அமைத்த பிறகு ஐநா மன்றத்தில் சொல்லி, இப்படி நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறோம், உலக தாய்மொழி நாள் உருவாக்குங்க, எங்க தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்ட நாள் வைங்க என்று சொல்லி ஐநா மன்றம் ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறது. 400 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டவனுக்கு ஒன்று யாருக்குமே தெரியாது, உலகத்துக்கே தெரியாது. இவ்வளவு தியாகம் தமிழன் பண்ணியிருக்காங்கிறது தெரியாது. ஏன்? அதற்கான அரசியல் தலைமை நமக்கு இல்லை. இந்த நாள் இன்றைக்கு ஒரு பொருத்தமாக அமைந்துவிட்டது. மொழிப்போர் நாள். மொழிப்போர் நாள் ஈகியருக்கு ஜனவரி 25 அன்று தொடர்ந்து வீர வணக்கம் செலுத்தி வருவோம் நாங்கள், தமிழ் தேசிய பேரியக்கம். அதுபோல் மூலக்கொத்தளத்தில் சென்று அங்கே நம்முடைய நடராசன் தாளமுத்து உடல்கள் புதைக்கப்பட்ட இடத்திலும், டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் உடல் புதைக்கப்பட்ட இடத்திலும் வீர வணக்கம் செலுத்துவது வழக்கம். அதையும் இன்றைக்கு பலரும் செய்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரியக்க தோழர்களும் அங்கே போய் வீர வணக்கம் நம்முடைய பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் தலைமையிலே நடத்தி வந்திருக்கிறார்கள். நாமும் இங்கே வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஆனால் இந்த மொழிப்போர் ஈகியருக்கு நினைவு சின்னம் உரியவாறு அமைக்க மறுக்கிறார்கள். சுட்டுக்கொள்வதற்கு காவல்துறையை ஏவிய 65 இராணுவத்தை அழைத்து 400 பேருக்கு மேல் சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்த முதலமைச்சர் பக்தவச்சலத்துக்கு 90களிலே
சென்னை காந்தி மண்டபம் அந்த வளாகத்திற்குள் நினைவு மணிமண்டபம் எழுப்பி திறந்தார் கருணாநிதி. நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள், இறைக்குருவனார், தோழர் தியாகு போன்ற பலரும் சேர்ந்து கலந்து பேசி மறியல் போராட்டம் நடத்துவது என்று அறிவித்து கருணாநிதி திறக்கப் போகும் பொழுது மறிப்பதற்காக போனோம். முன்கூட்டியே கைது செய்ய தேடி தேடி பார்த்தார்கள் அடையாறு பகுதியிலே. அவர்கள் கண்ணுக்கு படாமல் இருந்து நாங்கள் போனோம் ஊர்வலமாக. அதற்குள் அவர் திறந்துவிட்டு எதிரே தான் வந்தார். எங்களை மறித்து கைது செய்தார்கள். நினைத்து பாருங்கள். ஏன் கூட்டணி? 96க்கு பிறகு அவர் முதலமைச்சராக வந்தார். அப்போ மத்திய அரசில் கூட்டணியில் இருக்காங்க. அந்த அம்மா அவருடைய பேத்தி ஏதோ அந்த அம்மாவும் மந்திரியாக இருந்துச்சு, பக்தவச்சலம், ஜெயந்தி நடராஜன். உடனே மணிமண்டபம் பக்தவச்சலத்துக்கு, ஈகியருக்கு கிடையாது. ஈகியருக்கு இல்லையா என்று தான் கேட்டோம். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து ஈகியருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கார் கருணாநிதி. போய் பாருங்க. மொழிங்கிற சொல்லு கூட கிடையாது, தமிழ் என்ற சொல்லு கூட கிடையாது. இந்த யார் ஈகி? அவங்க எதுக்கு ஈகி? டெல்லிக்கு அச்சப்பட்டு அவனுடைய காலை தடவி பிழைக்கின்ற பிழைப்பு ஒரு அரசியல் பிழைப்பாகு. உன்னை நம்பி அவன் உயிரை விடுகிறான். 65 தீக்குளித்தவர்கள் பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். உங்களையெல்லாம் நம்பினார்கள் அவர்கள், இனம் மொழிக்காக உண்மையாக இருப்பீர்கள் என்று. அவர்களுக்கு ஒரு சிலை கிடையாது. நாங்கள் தமிழர் கண்ணோட்டம் இதழிலே 90களிலே கடுமையாக எழுதி அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது, நாம் வைக்க வேண்டும் நினைவு சின்னங்கள் என்றுதான் மயிலாடுதுறையிலே நாக ரகுபதி அவர்கள், ஏற்கனவே ஒரு திராவிடர் கழகத்தில் உள்ள தோழர், நல்ல அருமையான தோழர், இறந்து விட்டார். அவர், நம்முடைய பெரியசாமி போன்றவர்கள், அங்கே இருக்கிற நம்முடைய பேராசிரியர் தா ஜெயராமன் போன்றவர்கள், மற்றவரும் பலரும் முயற்சி எடுத்து மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மாணவர் தான் சாரங்கபாணி, கடைசியாக தீக்குளித்தவர் இளைஞன். அந்த காம்பவுண்ட் வளாகத்திலே பக்கத்தில் வெளியில் வந்து தீக்குளித்தவன். அந்த இடத்தில் நினைவு தூண் எழுப்பினோம். அவர்கள் எழுப்பினார்கள். அதுபோல் மொழிப்போர் ஈகி பெரியசாமி திருப்பூரில் அவர் ஒரு நினைவு தூண் எழுப்பினார். அங்கே இந்த நம்முடைய இந்த தலையங்கத்தை படித்துவிட்டு ஊக்கம் பெற்று, பிறகு கடைசியில் 2011 தேர்தல் வருகிறது என்றவுடன் நாங்கள் திரும்ப சுட்டி காட்டினோம். கீழப்பழூர் பேருந்து நிலையத்திலே ஒரு 1.5 அடியில் ஒரு சிலை, கீழப்பழூர் சின்னசாமிக்கு. போய் பாருங்கள், தெரியும், உங்களுக்கு தெரியாது. தேர்தல் 2011 வருது. அதுக்காக 2010 கடைசியில் அதை ஸ்டாலின் வந்து திறந்துட்டு போயிருக்காரு. 1.5 அடியில் எப்பவும் இருக்குது. 2010 பிறகு இப்பொழுது அது அந்த நினைவு ஈகியர் நினைவு மண்டபத்தில் இந்த 65 மொழிப்போர் 38 மொழிப்போர் வீரர்களுக்கு என்றெல்லாம் கிடையாது. அது ஒட்டு மொத்தமாக ஒரு 250 பேர் திமுக பேர் இருக்கும். அதில் மொழிப்போர் அங்கங்கே இப்போ அவங்க மொழி போராட்டம் நடத்திருக்காங்கல்ல, அதில் 10 நாள், 1 மாதம், 2 மாதம், 15 நாள் சிறைக்கு போயிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் தியாகி. அவங்க பேரெலாம் இருக்குங்க, போய் பாருங்கள். ஒரு 100-500 பேராவது இருக்கும் மொழிப்போர் ஈகியர்னு. இந்த குறிப்பாக இவ்வளவு உயிரீகம் செய்தவர்களுக்கு என்ன வச்சிருக்க? அவ்வளவு அச்சம், தொடரடிங்க கூட்டம். நம்ம மொழிக்காக உயிரீகம் செய்திருக்கிறான். தமிழ் காக்க நீ இந்திய எதிர்ப்புன்னு கூட சொல்ல வேண்டாம். அப்படி எஜமானர் கோவித்துக் கொள்வார்கள். உன்னுடைய எஜமானர்கள் எங்கள் எஜமானர் அல்ல. தமிழ் மொழிக்காக உயிரீகம் செய்தோர், ஈகம் செய்தோர் என்று தமிழை சேர்த்தா என்ன? தயவு செய்து போய் பாருங்க. அடையாறில் காந்தி மண்டபம் பக்கத்தில் இருப்பது ஒரு, அவர்கள் முழக்கம் என்ன? இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை, அது தமிழுக்காக போகட்டும்.
கருணாநிதி சொல்லுவார், 1250 அளவு போயிருக்கு உயிர், அவர் உயிர். இது மாதிரி தோளிலே கிடக்கும் துண்டை போன்றது இந்த பதவி, அமைச்சர் பதவி. தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் துண்டை தூக்கி எறிவது போல இந்த பதவியை விட்டு தூக்கி எறிந்து விட்டு தமிழ் பக்கம் நின்று போராடுவோம். அதெல்லாம் அவங்க வசனம். நீ அந்த போராட்டம்லாம் செய்ய வேண்டாம். தியாகிகளை மதிக்க வேண்டாமா? இங்கே நம்ம பொன்முடி அவர்கள் பேசும்போது நம்மளுடைய கும்பகோணம் தாளமுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு நினைவு, ஒரு கட்டடத்துக்காவது பேர் வைங்க என்று 4 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. நாங்களெல்லாம் முடிவு பண்ணி தான் மனு கொடுங்கன்னு சொன்னோம். இந்த குடந்தையில் அவருக்கு என்ன இருக்கு? யார் யார் சிலை, எங்கெங்க சிலை இருக்கு? நீ எங்கும் பண்ண வேண்டாம். அந்த குடந்தையில் இந்த தாளமுத்துக்கு ஒரு சிலை வைத்தால் என்ன? 6 அடி உயரத்தில் ஒரு சிலை வச்சா என்னங்க? இப்போ எனக்கெல்லாம் எப்படி தெரியும் தாளமுத்து நடராசன், தாளமுத்து நடராஜன்? நீங்கள்லாம் பேசினா தெரியும், திமுககாரவங்க. அப்புறம் தான் விசாரிக்கிறோம். சின்ன பிள்ளையில் நாங்கள் இங்கே தலைவர் மாமா இருக்கார், இவர் கோபால், இவர் தான் அழைச்சிட்டு போகிறாரு நெடுஞ்செழிய கூட்டத்துக்கு. நான் 5வது படிக்கும் போது செங்கிப்பட்டியில், அதுலேருந்து திமுக நாளெலாம் 65 மொழி போரில் எங்கள் சிவசாமியார் ஸ்கூலில் மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டக்குழு செயலாளர் நான். 65 ஜனவரியில் தஞ்சாவூரில் ஊர்வலம் நடக்குது, மாணவர் ஊர்வலம். இவர் இருந்ததுனால, மாமா இருந்ததுனால நான் வந்து அதில் கலந்துக்கிறேன். இந்த மொழிப்போர் இவர்களுக்கு வந்து இந்த ஒரு இந்த கும்பகோணத்தில் தாளமுத்து இப்போ தேர்தலில் ஓட்டு வாங்க வருவீங்களா தமிழுக்கு செய்கிற மாதிரி. தமிழ் மாடல்னு சொன்னால் நாக்கு அழுகி போயிடும். திராவிட மாடல்ம்பீங்க. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் நம்ம ஏமாளி கும்பலாக இருந்தால் எல்லாம் தான் செய்வாங்க. இது மாதிரி கர்நாடகத்தில் போய் பண்ணிட முடியுமா? அவன் தனியாக ஒரு கொடியை உருவாகியிருக்கான். காங்கிரஸ், பாஜக எல்லாம் சேர்ந்து மாநில கொடி, இனக்கொடி. கேரளாவில் அப்படி சொல்லிட முடியுமா? கம்யூனிஸ்ட் அவன் இனத்தோடு இருக்கான். இங்கேதான் இந்த சீரழி. ஆனால் நாம் தான் உலகத்திலேயே யாரும் எந்த மொழிக்காக இவ்வளவு பேர் உயிரிகம் செய்த இனம் எங்கேயும் கிடையாது. ஞாபகம். தாய்மொழி நாள், உலக தாய்மொழி நாள் யாருடைய நினைவு? டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றா இருந்த பாகிஸ்தானில், கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த உருது திணித்தான் மேற்கு பாகிஸ்தான்காரன். மதம் ஒன்றா இருந்தாலும் மொழி வேற, இனம் வேறடான்ட்டான். அவர்கள் வங்காளதேசம்னு பிறகு உண்டாயிட்டாங்க. அவர்கள் அப்பொழுது கிழக்கு பாகிஸ்தான் டாக்காவில் போராடுகிறார்கள். போலீஸ் சுடுது. 4 பேரே ஏதோ செத்து போயிட்டான், கல்லூரி மாணவர்கள். இதுக்கு மேலே கிடையாதுங்க. அவன் தனிநாடு அமைத்த பிறகு ஐநா மன்றத்தில் சொல்லி, இப்படி நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறோம், உலக தாய்மொழி நாள் உருவாக்குங்க, எங்கள் தியாகிகள் சுட்டு கொல்லப்பட்ட நாளை வைங்க என்று சொல்லி ஐநா மன்றம் ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறது. 400 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டவனுக்கு ஒன்று யாருக்குமே தெரியாது, உலகத்துக்கே தெரியாது. இவ்வளவு தியாகம் தமிழன் பண்ணியிருக்காங்கிறது தெரியாது. ஏன்? அதற்கான அரசியல் தலைமை நமக்கு இல்லை. இதை எடுத்து பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. இதை நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்கள். 67 தேர்தலிலே இந்தி போராட்டத்திலே வீழ்ந்த பிணங்களை படிகளாக, படிக்கட்டுகளாக மிதித்து ஏறியவர்கள் வெற்றி பெற்றார்கள். வேற என்ன? ஏன்னு சொல்கிறோம்? இப்போ இது இந்த கட்சிக்காகவும் இது பிரச்சாரம் பண்ணுறது இல்லை. இந்த கூட்டம்ல இது பொதுவானது, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கானது. எந்த கட்சிக்காரரும் வேணால் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதையெல்லாம் எண்ணி பார்க்கணும். இது அவர்களை குறை சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய ஏமாளித்தனத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழன் தமிழச்சி என்ன யோக்கியதில் இருக்கிறோங்கிறதையும் எண்ணி பார்க்கணும். குறை சொல்லிட்டு போகிறது போயிட்டு இருக்கலாம். நீ எப்படி ஏன் இருக்கிற? நீ விட்டுருக்க அந்த கட்சிகளில் நீ தானே இருக்கிற. கட்சிகளில் இல்லாத பொது அரங்கத்தில் பேசணும் இல்லத. மொழிப்போர் தியாகிகளுக்கு உரிய மரியாதையும் நினைவு சின்னங்களும் இல்லை என்றால் நமக்கு ஆதரவு இருக்காது. தமிழன் தமிழச்சி நம்மளை ஆதரிக்க மாட்டார்கள், ஒதுக்குவார்கள் என்ற அச்சம் இருந்தால் இவர்களெல்லாம் இப்படி வருவார்களா, செய்வார்களா? இது சாதாரண தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம ஆட்கள்.
அதனால இந்த இதிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும். நீங்க முழக்கம் போடும்போது நம்ம வைகறை சொல்றாரு பாருங்க, பாடத்திட்டத்தில் சேருங்க. இவரா இந்த செட்டா மொழி போராட்டம், தமிழ் தமிழ் மொழி காக்க போராடியோர்னு சொல்றது கூட அச்சப்படுற கோழைகள். டெல்லி எஜமானன் புன்முறுவல் மாறுவானோ, புருவத்தை நெரிப்பானோ, நம்மை பிரிவினவாதி என்று சொல்லிவிடுவானோ என்று அச்சப்பட்டு கிடக்கின்ற கோழைகள் ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் நாம ஏன் போய் இவ்வளவு அர்ப்பணிக்க வேண்டும்? நம்முடைய வேறு வேற, தமிழ் வேறு வேற என்று புரிந்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தமிழன் தமிழச்சி ஏமாந்து கிடப்பீங்க. அவர்களுக்கு தெரியும் இந்த தமிழன் தமிழச்சிக்கு நம்ம ஏன்டா போய் இந்த தமிழ் மொழியை பயன்படுத்திக்குவோம், ஓட்டு வாங்கிறதுக்கு, கூட்டம் சேர்க்கறதுக்கு பயன்படுத்திக்குவோம் தமிழை. உண்மையிலேயே தமிழ் உணர்வோடு நாம் ஏன் இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கலாம். நான் ஐயுறுகிறேன், குற்றம் சாட்டுகிறேன். இல்லைன்னா எப்படி இவ்வளவு தியாகத்தை நீ ஒரு மண்டபங்களும் நினைவு சின்னங்களும் சிலைகளும் இல்லாமல் இருக்கும்? எந்த இன உலகத்தில் செஞ்சிருக்க? இந்தியாவில் எவன் செஞ்சிருக்கான்? எந்த போராட்டமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம தமிழ்நாடு இவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் செய்திருக்கிற ஈகம் தியாகம் வேற யாரும் செய்யலைங்க. யாரும் செய்யலை. ஒரு விவசாயிகள் 42 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஞாபகம் வச்சு. 72 கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி எல்லாத்தையும் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பாசனத்துக்கு கிடைக்குதுன்னா அவன் செத்தான். எங்க இவ்வளவு பேர் விவசாயி சுட்டுக் கொல்லப்பட்டான்? ஒரு இடஒதுக்கீடு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு பிரிவு வந்திருக்குல்ல, 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு வன்னியர் சங்கம் பேரு. நம்ம தமிழன் தானே, 1000 இருக்கட்டும், உயிரை கொடுத்துருக்கான்ல. இடஒதுக்கீட்டுக்கு எவன் இந்தியாவில் இவ்வளவு உயிரை கொடுத்தவன்? இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். இதுக்குள்ள பலன் நம்ம அனுபவிக்கிறோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். தமிழ் சும்மா போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அங்கே சேர்ந்துக்கிட்டு இங்கே சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இப்போ நாளைக்கு இந்த மொழியே இருக்குமா என்று தெரியாதுங்க. தமிழை அழிப்பது தான் ஆரியத்தினுடைய முதல் வேலை திட்டம். ஆரிய கட்சிகள் தான் காங்கிரஸும் பாஜகவும். ஆரிய தலைமை உள்ள கட்சி. ஆரியன்னா நேராக பிராமணன் மட்டுமல்ல, ஆரிய பிராமணன், ஆரிய வைசியன் இருக்கான், அந்த ஆரிய சத்திரியன் இருக்காரு, அப்புறம் இந்தி மண்டலம் இருக்கு. அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி நடத்திய வேட்டை நாய்கள் வேட்டையாடி நம்ம மன்னர்கள் எல்லாம் கொண்டு மக்களை சிறையில் போட்டு தூக்கில் போட்டு அவன்கிட்ட ஒரு பரிசு கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்தியான்னு ஒரு பரிசை கொடுத்துட்டு போயிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. கூத்தடிக்கிறாங்க மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு. நீங்கள் 531 பேர் நாடாளுமன்ற மக்களவையில், நீங்கள் வெறும் 39 பேர், இன்சிக்னிஃபிகண்ட் மைனாரிட்டி. நாடாளுமன்றத்தை போன்ற உரிமை பறிப்பு இயக்கம், இனத்தின் மொழியின் தாயகத்தின் உரிமை பறிப்பு கூடம் ஒன்று கிடையாது. அந்த நாடாளுமன்றத்தை கிழிக்கிறேன் போகிறேன் வரேன்னு சொல்லி கிடக்கிறது. நீ 39 பேர் ஒன்றா இருந்தால் கூட, புதுச்சேரி சேர்ந்து 40 பேர் ஒன்றா இருந்தால் கூட உனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்லை, கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை. ஏன் நீ 8 கோடி பேர் எப்படி கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மை? கண்ட கன்றாயோட சேர்த்து விட்டான். சேர்த்தவன் யார்? வெள்ளைக்காரன். இந்த இந்தியாவின் தந்தை யார்? ராபர்ட் கிளைவ். தவறுதலா காந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்மால. இந்தியாவை உருவாகி பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா. சம்பந்தம் இல்லாதெல்லாம் சேர்த்து ஒரு நாடா வச்சுட்டு போயிட்டான். 8 கோடி பேர், 2 கோடி பேர் கூட இல்லாத சிங்களம் நம்மளை அழிக்கிறான். 2 லட்சம் பேருக்கு மேல கொண்டுவிட்டான் ஈழத்தமிழர்களை. நம்ம மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா, நமக்கு அரசு உரிமை தனியா இருந்திருந்தா, ஐநா சபையில பேசக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு இருந்திருந்தா, நமக்கு 10 நாடு இருந்திருந்தா, நம்ம பெரிய மார்க்கெட்டா? சிங்கள பெரிய மார்க்கெட்டா? உலகத்துக்கு போய் அழிக்க முடியுமா? வேட்டை நாய்கள். அதனுடைய கொள்ளு பேரன் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவில் போய் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? இவர்களுடைய எனக்கு இங்கிலீஷ்காரங்கள எல்லாம் ஜனநாயகம் பேசுகிறவன், மறுமலர்ச்சி எல்லாம் இருக்கானுங்க, எல்லாம் பண்ணானுங்க.
ஜனநாயகம், மறுமலர்ச்சி, ரெனாய்சான்ஸு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க காலத்தில் தான் இந்த இங்கிலீஷ்கார பயலும் ஃப்ரெஞ்சுக்கார பயலும் வந்து நம்ம ஊரில் வேட்டையாடினான். அவனுக்குள்ளே பேசிக்குவான். அதெல்லாம் ரிஃபர்மேஷன் பேசுவானுங்க. நம்மளை வந்து எப்போ வேட்டையாடினாங்க? அந்த காலத்தில் தான் 17, 18ஆம் நூற்றாண்டில். அந்த மாதிரி ஆட்களுங்க. அதனால் இந்த 8 கோடி பேர் இருந்தும் நாம் வந்து ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் பண்ணுறேன்னு இந்த தேர்தல் கட்சிகள் பண்ணுற புருடா இருக்கு பாருங்க. உனக்கு என்ன அதிகாரம் வச்சுருக்கான்? மொழி நாம் பேசுகிறேன், ஹிந்தி மொழி நீ கற்றுத்தரவில்லை என்றால் உனக்கு நான் மானியம் தரமாட்டேங்கிறான் டெல்லிக்காரன். மானியம் யார் விட்டு போனோம்? மோடி விட்டு போனோமா? இல்லை உத்தரப்பிரதேசத்துக்காரன் போனோமா? நம்மகிட்ட வசூல் பண்ணுறான் தமிழ்நாட்டில். அந்த பணத்தில் அவன் ஒத்துக்கொண்ட தொகையை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும். தர முடியாதுங்கிறான். ஹிந்தி பாடத்திட்டத்தில் சேர்க்கலையான் திமுக ஆட்சியில். அது கடைசியாக ஒன்று வச்சிருக்கு ஓட்டுக்காக. அதையாவது எல்லாத்தையும் விட்டு அப்போ ஸ்டாலின் விளக்கம் சொன்னார். ஸ்டாலின், ஏன் பயப்படுறீங்க ஹிந்தி நாங்கள் சொல்லித்தரலன்னு? நிறைய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஹிந்தியில் படிக்குது. நாங்கள் தடுக்கிறோமா என்ன சொன்னாருங்க ஸ்டாலின் போன வருஷம். ஏன் நிதி நீங்கள் பயப்படுறீங்க ஹிந்தியே வராதுன்ட்டு? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. அப்படி பண்ணியும் அவன் தரல. நம்ம வசூல் பண்ணோம். ₹1 நம்ம தமிழ்நாடு கொடுத்தா 27 காசு தான் திரும்பி வருதுன்னு வல்லுநர்கள் கணக்கு பண்ணி சொல்கிறான். ஹிந்தி திணிக்கிறான். அப்போ நீங்கள் வக்கீல்கள் படுற பாடு, இந்த சட்டத்துக்கெல்லாம் பேருங்க, அது என்ன பிஎன்எஸ்ன்னு மாற்றிட்டான், பாரதிய நியாய சம்ஹிதா. எதை சங்கீதா கிங்கிதான்னு மாற்றிட்டானுங்க. இல்லை நம்பரையும் மாற்றிவிட்டானுங்க. நமக்கு இப்போ 144னா 302னா என்னன்னு தெரியும். அதெல்லாம் இல்லை. இப்போ வெவ்வேறு நீதிபதி திண்டாடுறாரு. அட்டை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு நீதிபதி. வக்கீல்களுக்கு சரியாக சொல்ல முடியல. எல்லாம் ஹிந்தியில் கொண்டு வந்துட்டான். ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் ஹிந்தியில் கொண்டு வந்துட்டான். எல்லாம் ஹிந்தி மயம். இந்தியை தடுத்து நிறுத்தும், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் திமுக. அது மற்ற கட்சிகள் இருக்கு. அண்ணா திமுக தான் சொல்லும். அவன் ஏறி மிதிக்கிறான். எங்கே பார்த்தாலும் ஹிந்தி மயம். தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஹிந்தியில் தான் பேசுவார் மோடி. அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷில் பேசுவார், ஹிந்தியில் தான் பேசணும். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் பேசினார். நம்ம ஆளுகள் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் உட்கார்ந்துருக்கு. எடுத்த எடுப்பில் பாரத் மாதா கி ஜெய். சரி, அடுத்த வரி தமிழ் தாய்க்கு வணக்கம்னு தட்டு மாதிரி சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். சொல்லலையே. நடிக்கிறதுக்காக சொல்லுவார், ஏமாத்துறதுக்காக சொல்லுவார். சொல்லவே இல்லையே. இந்த பயல்களுக்கு அந்த அளவு நடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் அவர். தமிழ் பயல்களுக்கு அவ்வளவு தூரம் நடிக்க வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. பேசுறதுக்கு முன்னாடி என்ன பாரத் மாதா கி ஜெய். வெள்ளக்கார பையன் வச்ச பேர் இந்தியா, சிந்து நதியை வச்சுட்டு போனான். சரி, அது இருக்கட்டும். அதில் என்ன பாரத் மாதா கி ஜெய்? சமஸ்கிருத ஆதிக்கம், ஆரிய புராண ஆதிக்கம். ஆரியனுக்கு நீ அடிமை, எங்களுக்கு நீ காலனிடா. மோடி சொல்றாரு, எங்களுக்கு நீ காலனி. அதான் அர்த்தம். இப்படி சொல்றான்னு அர்த்தம் தானே. பாரத் மாதா கி ஜெய் ஒவ்வொரு சொல்லும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை, இப்போ நம்முடைய பாரத பிரதமர் பாரு. என்ன விசுவாச ஊழியனை காட்டியணும்ல, இனத்தை காட்டி கொடுத்து. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அரசியல் பேர்றதுக்கு இல்லை, யாருக்கும் ஒரு வாக்காளத்து வாங்கிறதுக்கு இல்லை, எடுக்கிறதுக்கு இல்லை. இந்த அளவுக்கு சீரழித்து விட்டார்கள் நம்மை. இந்திக்காரன் தினம் வந்து புகுந்துக்கிட்டு இருக்கான். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடிக்கிட்டே இருக்கான். தமிழருடைய எண்ணிக்கை குறைந்து இந்திக்காரனுடைய வடவனுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிடும் என்ற அச்சம் இருக்கிறது. தமிழர் இதுவாவது மிஞ்சுமா? ஐயா விக்டர் ஐயா சொல்லிட்டு வந்தாங்கல்ல, நம்மளுடைய இதெல்லாம் பெருமை எல்லாம் உலகத்தில் அங்கே இருந்தாங்க. என்னாச்சு? தமிழ்நாட்டுக்கே அந்த கதி வருமோ என்ற ஐயம் இருக்கிறது. எனவே நம்முடைய பெருமைகள், நம்முடைய தொன்மைகள், சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைய கடமைகள்னு போட்டிருக்கீங்க. இதில் ஒன்று தமிழின் பெருமையும் தமிழரின் கடமையும், தமிழின் பழங்கால பெருமையும் தமிழரின் இக்கால சிறுமையும்னு ஒன்று போட்டிருக்கலாம். தமிழரின் கடமைன்னு போடலாம்.
இதற்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து விட்டோம். இவ்வளவு இந்த மொழியில் எப்படி இருக்கு, உரிமைகள் தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடிக்குமா என்ற பிரச்சனை இருக்கு. இந்திக்காரை கிராமங்கள் பட்டிக்காடு உள்பட வந்துட்டான், வாடகைக்கு வீடு எடுத்துக்கிட்டு இருக்கான், சில இடங்களில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறது இந்தி மயமாக்கிறது தான், எஸ்ஐஆர்லாம். பிறகு என்ன ஆகும் என்று தெரியாது, தமிழர் தாயகமாக இது மிஞ்சுமா என்று தெரியாது. இது இந்த கட்சி அந்த கட்சியை நல்லா பார்க்கக்கூடாது. தமிழர்களாக பிறந்தவர்கள், தமிழர்களாக இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டிய, தீர்வு தேட வேண்டிய ஒரு சிக்கல் இது. இந்த வெளியார் பிரச்சனைகள் தமிழர் தாயகமாக இது நிலைக்குமா? அது அதாவது பாரத்துன்னு நீ சொல்லிட்டு எடுக்கிற, அவன் கொண்டாந்து உருவாக்கி கொடுத்தாம எங்களுக்கு 5000 10,000 ஆண்டுக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. யாருக்காவது இது மாதிரி உண்டு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்தையும் தமிழகம், புறநானூறு அகநானூறு எல்லாம் தமிழகம்னு வருது. சிலப்பதிகாரத்தில் பரிபாடல்லே வரும், அதுக்கு முந்தைய இலக்கியம் பரிபாடல், தண்டமுள்வேலி தமிழ்நாடு என்று வருகிறது. எங்களுக்கு எல்லை எதிரான எங்கள் மொழி பேசுகிறதாண்டா இல்லை சொல்கிறா இல்லை. தொல்காப்பியத்துக்கு பாயிரம் எழுதிய பணம்பாரனர் சொல்கிறார் பாருங்க, ஒரு எல்லையே சொல்கிறான் பாருங்க. எங்கேயாவது உண்டுங்களா அந்த இலக்கியத்தெல்லாம் காட்டுங்களே பார்ப்போம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரும் நல்லுலகம் எல்லை சொல்கிறான்ல நாட்டுக்கு. நாங்கள் என்ன கேரா பிளாட்ஃபார்மா? தமிழ்நாடு தமிழகம் சில பேர் தான் சிறப்பாக சொல்லுவோம். இமழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின் ஏற்பவர் முதுநீர் உலகு முழுவதும் இல்லை. இமயமால் வரைக்கு எம்கோன் செல்வது கடவுள் எழுத ஓர் கல்லுக்கே. கடவுள் நாயர் கண்ணகி சிலை வடிக்க ஒரு கல் எடுக்க போற, வில்லவன் கோதை அவருடைய தளபதி சொல்லுவார், உன்னை எவன் என்ன பண்ணிட முடியும் அப்படிம்பாரு. வந்தால் போட்டு பார்த்துக்குவோம். அப்பொழுதுதான் தமிழ்நாடு வருது. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு இன்னைக்கு பேசுகிறோம். தமிழ் தேசியத்துக்கு ஒரு காப்பியம் எழுதியவன் இளங்கோவடிகள். சேரன் சோழன் பாண்டியெல்லாம் ஒன்றாவா இருந்தானுங்க. அப்போ 3 நாட்டையும் ஒன்றாக சமமாக பெருமைப்படுத்தி எழுதியவர் இளங்கோவடிகள். அந்த 3 நாட்டிலும் கதை நடப்பதாக கொண்டு போனவர் இளங்கோவடிகள். செங்குட்டுவன் கண்ணகி சிலை திறப்பு விழாவிற்கு மற்ற 2 அரசர்களை அழைக்கிறார். இவர்கள் போகவில்லை. அப்பொழுதும் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தார் இளங்கோவடிகள். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினாயின். ஆக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே தமிழ்நாடா 3-4 அரசு இருந்தாலும் நம்ம ஒன்றா இருக்கணும்டான்னு சொல்கிற நீ யாருக்கு எதிரி? உன்னையவன் எதுக்க போகிறான்? நம்ம சாதாரணமாக போயிட்டு வரலாம். அவருக்கு செங்குட்டுவனுக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம கல் எடுக்க போகிறோம், அவன் படையெடுத்தவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா வடநாட்டு மன்னர்கள் என்னடா பண்ணுறது, அப்போ உரிய அளவுக்கு படையும் கொண்டு போவோம் அப்படின்னு சிந்திக்கும் போது இந்த கருத்தை சொல்கிறான் படைத்தலைவன். எப்படி வேணாலும் நீ போகலாம், கவலைப்படாது. அதே மாதிரி ஏளனமாக பேசுகிறாங்க. கனகன் விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் தலையில் கல்லை கொண்டு வந்து சிலை வடித்தார். உண்மையா பொய்யாவும் இருக்கலாம், சித்தரிப்பா இருக்கலாம். எதுக்கு எங்கள் கவிஞன் சொன்னால், ஆரியனை அடக்கி வைக்கலன்னா நீ சுயமரியாதை வாழ முடியாதுடா, தமிழன் வாழ முடியாது சொல்லி அதுதான் எழுதி வச்சான். ஒரு பாண்டியனுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்கான்? ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழி. எவனுக்கு இந்த பட்டம் கொடுத்துருக்கான்? திராவிடத்தில், கர்நாடகத்தில் இருக்கா, தெலுங்கில் இருக்கா, மலையாளத்தில் இருக்கா? 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன். அதே வேளை ஆரியர்களில் நல்லவர்களாக இருந்தவர்களை அன்பாக போற்றினார்கள், நண்பர்களாக உறவுகளாக ஏற்றார்கள். இப்பொழுதும் அதுதான். நாங்கள் ஆரிய அகம்பாவம், சமஸ்கிருத திணிப்பு, இந்தி திணிப்பு, மறைமுக வர்ணாசிரமம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா எதிர்ப்போம். ஒன்று இயல்பாவா சேர்ந்து இருப்போம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, அயலார் நாங்கள் சொல்ல விரும்பலை. இன்னும் எங்களோட நீ ஏன் கலக்க மாட்டேங்கிற? இப்போ சொன்னார் இல்லை ஒரு பொன்முடி, கருகாத்த நாயகின்னு எவ்வளோ அருமையான தமிழ் சொல்லு. நம்ம மக்கள் குழந்தை இல்லாதவங்க அங்கே தான் போயிட்டுருக்கு. போனால் கரு நிலைக்கும், குழந்தை பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை.
நீ எப்படா வந்த இங்க எங்கள் ஊருக்கு? கர்ப்ப ரஷகாபியான்னு மாத்திரி என்னடா அர்த்தம்? அவன் மாத்துறான், நம்ம கேட்டுட்டு இருக்கோமே. எங்கள் திருக்காட்டுப்பள்ளியில் சிவனுக்கு தீயாடியப்பர்னு பேர். சம்பந்தர் பாடியிருக்காரு தீயாடியப்பர். ரெக்கார்டில் என்ன இருக்கு? இப்போ அக்னீஸ்வரர். எல்லாத்துலேயும் சான்ஸ்கிரிட்டு. வந்தவன்களுக்கு இவ்வளவு அகம்பாவம் திமிர் இருந்தாக்க நமக்கு எவ்வளோ இருக்கணும்? ஒன்றுனே மாற்றிவிட்டாங்க, ஒன்றுனே மாற்றி வச்சுட்டான். இப்போ இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டோம். நம்ம இனிமேலாவது விழிப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் நமக்கு என்ன வேணும்? ஒரு கட்சி இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காதீங்க. விரும்புகிறவங்க ஓட்டு போட்டு போங்க போகிற போது. மற்ற நேரம்லாம் தற்சார் போட்டு தமிழை வச்சுருங்க. கட்சிகளுக்கு மந்தையாக இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, எவனுக்கு மந்தையாக இருக்காதீங்க. நம்ம வாழ்க்கை சுயநலம் இல்லை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கை. நம்முடைய மொழி இன தாயகம். மொழி இன தாயகம் மூன்றும் சிதையாது. உலகத்தில் போர் இதுக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவன் தாயகத்தை அவன் பாதுகாக்க நினைக்கிறான், அடுத்த தாயகத்தை பிடிக்க நினைக்கிறானுங்க. நம்மெல்லாம் ஒன்றா போயிடுவோம், உலகம் ஒன்றா. இந்த வேலையெல்லாம் வைக்காதீங்க. நம்ம மொழி இனத்தாயகம் தான் இப்போ அடிப்படை அழகு மனித குலத்தில். ஒருத்தன் இனத்தாயகத்தை அடுத்தவன் பிடிக்க போட்டி போட்டுருக்கானுங்க. நவீன கருவிகளை அதற்குத்தான் பயன்படுத்துகிறானுங்க. பரந்த மனப்பானை நம்மள்கிட்ட பேசுவான், விரிந்த மனப்பானை நம்மள்கிட்ட பேசுவான், அடுத்த நாட்டை போய் அவன் பிடிப்பான். அதே போல் இங்கேயும் இருக்கானுங்க, இந்தியாவிலையும் இருக்காங்க. ரொம்ப நம்ம பரந்த மனப்பான்மைப்பானுங்க. தமிழ் இருக்கக்கூடாது, ஹிந்தி தான் இருக்கணுமா. காந்தியடிகள் 1919 தக்ஷின் பாரத் பிரச்சார சபையை சென்னையில் திறந்து வச்சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் முடிவு? காங்கிரஸ் முடிவு. காங்கிரஸ் பாஜகவும் நான் ஒன்று தான் சொல்றது. இந்தியை கொண்டு வர்றீங்க, விரும்புகிறவன் எந்த மொழியும் கற்றுக்கட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சமஸ்கிருதம் எங்கள் மொழியை சீரழிச்சது பத்தாதா? என்னென்ன பண்ணானுங்க. மணிப்பிரவாளம்னு ஒரு கொள்கையை கொண்டு வராங்க. மாணிக்க கற்களும் பவளமும் சேர்ந்து கட்டின ஒரு மாலை எப்படி அழகாக இருக்குமோ அதுபோல் சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்து அழகாக இருக்கணும்னு அவங்க கதை அடைக்கிறாங்க. நம்மகிட்ட கொண்டு வந்துட்டானுங்க. அப்புறம் மெல்ல மெல்ல நம்ம அறிஞர்கள் பல பேர் சங்கங்கள் தோன்றி இறுதியாக மறைமலை அடிகளார் தான் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினார். பிற மொழி கலக்காம, குறிப்பாக சமஸ்கிருத கலக்காம எழுது பேசு, அதுக்கு ஆற்றல், சொல் வலிமை, சொல் கடல் தமிழ்ல இருக்கு. அதை எடுத்து போலித்தனமா பண்ணி சில பேர் பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்பொழுது என்ன ஆயிற்று? நமக்கு அவர்களை குற்றஞ்சாட்டுவது மட்டுமல்ல, பதவி வேட்டை பச்சோந்திகள் பல நிறம் காட்டும். நீ அடையாளம் கண்டாயா? உனக்கு மூளை இல்லையா? இது பல நிறம் காட்டுற பச்சோந்தின்னு உனக்கு தெரியாதா? இப்பொழுது என்ன நிலைமை? ஒரு தொடக்கப்பள்ளி, அரசு தொடக்கப்பள்ளியில் போய் பிள்ளைகளை கூப்பிட்டு உன் பேர் என்னன்னு கேளுங்க. பீகாரில் இருக்கிறோமா ஊப்பியில் இருக்கோமான்னு ஐயப்பாடு வந்துடும். ஒரு பிள்ளைக்கு தமிழ் பேர் இருக்கா? இந்த சமஸ்கிருத பேரை வைக்கணும்னு சொன்னவன் யார் உங்களுக்கு? தமிழ் உணர்வாளர்கள் குடும்பத்தில் கூட குழந்தைகளுக்கு சமஸ்கிருத பேர் இருக்குங்க. கேட்டால் அவர் என்ன சொல்றாரு? என் மனைவி ரொம்ப வற்புறுத்தி வச்சுங்க, பெரிய பிரச்சனையாக போச்சுங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சோ சொல்லலையோ, உனக்கு சம உரிமை இருக்குல்ல, 50% இருக்குல்ல குழந்தை மேலே அக்கறை, அந்த பொண்ணுக்கு 50% இருக்கு, உனக்கு இருக்குல்ல 50. இணங்கி போகிறது பரவாயில்ல. உன்னுடைய தமிழனே உன் மனச்சாட்சியிலையும் உறுதி இல்லாமல் இருக்க. 2000 ஆண்டுக்கு முன்பு என்னென்ன பேர் வச்சிருக்கான் தமிழ் பேர், செக்குலர் நேம்ஸ். கரிகாலன்னா என்ன? அதுக்குன்னா அது சாமி இருக்காதுல்ல, மதம் இருக்கா? நெடுஞ்செழியன்னு வச்சிருக்கான் ஐயா.
2500 ஆண்டு கொண்டு வச்சுருக்கான் நெடுஞ்செழியன்னு. சாதாரணமாவா அதெல்லாம்? அறிவுடை நம்பி எவ்வளவு வச்சுருக்காங்க. பல பேருக்கு, புலவர்களுக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் சரி. ஏன்னா அப்படிப்பட்ட இனம் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறது இல்லை, தமிழ் பயிற்று மொழியில் படிக்க வைக்கிறது இல்லை. இங்கிலீஷ் படித்தா தான், இங்கிலீஷ் படிக்கும்போது தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு வெளியில் வேலைக்கு போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம் அப்படிங்கிறது போல் நாட்டம் இருக்குது. தமிழில் தமிழ் வரலாறு, தமிழுடைய இன்னைக்கு தமிழ் வரலாறே இல்லை. பாடத்திட்டத்தில் மிக மிக குறைவு. தமிழ் மன்னர்கள் வரலாறு, தமிழர்களுடைய பண்டைக்கால வரலாறு ரொம்ப குறைஞ்சி போச்சு. வெளி வரலாறு தான் அதிகம். தமிழில் படித்து தமிழ் வரலாறு படித்தா தான் தாய் தகப்பன் மேலே, தாத்தா பாட்டி மேலே பிள்ளைக்கு பாசம் இருக்குது, துணை நிற்பான். வெறும் இங்கிலீஷ் படிச்சுட்டான்னு வச்சுக்க, இங்கிலீஷ்கார மாதிரி ஆகிடுவான். ஐரோப்பாவில் என்ன நிலை தெரியுங்களா? ஐரோப்பா, அமெரிக்காவெல்லாம் 14 வயசுக்கு மேலே வீட்டில் தங்கறதில்லை பிள்ளைகள். அது போயிடும், விரும்புகிற ஆளோட விரும்புகிற கூட இதில் போய் தங்கிக்கும். இப்போவே பெற்றோரை விடுற, கைகழி விடுற பிள்ளைகள் ஏராளம். திருமணமாய் 2 ஆண்டுலேயே மனவிலக்கு கோருபவர்கள் ஏராளம். வேலை செய்கிற இடத்துல காதல் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 2 வருஷத்தில் புனக்கு வந்துடுது. போய் நீதிமன்றத்தில் கேளுங்க, அங்கே நம்ம தம்பிகள் யாரும் வேலை பார்த்தா கேளுங்க, குவியுது மனமுறிவு, டைவர்ஸ் வழக்குகள். என்ன சாதிச்சிட்டீங்க? லிட்ரஸி 100%, 95%. என்ன சாதிச்சிட்டீங்க? அமைதியான குடும்பமா இல்லை, அமைதியான குடும்ப வாழ்க்கை இல்லை, ஒருவருக்கு ஒருவர் துணை இல்லை, ஒட்டாமல் போயிடுச்சு. ஏன்? உன் மரபு இருந்தால் தான். இப்போ எங்கள் அப்பா மேலே பாசம், எனக்கு எங்கள் அம்மா மேலே பாசம், தங்கச்சி மேலே பாசம், மாமா மேலே பாசம், தாத்தா மேலே பாசம்னா அது இயல்பாக அவருக்கு இன்ஹரண்ட்டாக இருக்குங்க. அது இன்ஸ்டிங்க்டாக இருக்குது, உள்ளாற்றலாக இருக்குது. அதுதான் கொள்றிய நீ இங்கிலீஷை படிக்க வச்சு. இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜாக படி, தப்பு இல்லை. எல்லாமே நான் ஆங்கிலம் தான் படிப்பேன், ஆங்கில மனிதன் தான் எனக்கு மாடல்னா அவன் இப்படி தான் தர்றான். அவன் போய் பாருங்க, அங்கே அவங்க நம்ம ஈழத்தமிழர்கள் நிறைய, இப்போ நம்ம பல நாடுகளுக்கு நாங்கள் போகிறோம். அப்போ கூட அமெரிக்காவுக்கு போய்ட்டு ஐயா விக்டர் ஐயா நாங்கள்லாம். அங்கே வெள்ளைக்காரன் என்ன சொல்கிறேன் நம்ம ஆட்களை பார்த்து, நீங்கள் பரவாயில்ல, குடும்பம் நல்லபடியாக இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் குடும்ப உறவு இல்லாமல் போயிடுது, உங்கள் கட்டுப்பாடுகள் உங்களுடைய தான் நல்லதாக இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு வெள்ளைக்காரன் சொல்கிறாங்களாம். வேலை செய்கிற இடத்துல வளர்ந்துருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு பற்று, ஒரு ஈடுபாடு எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒட்டாத உறவு. அது என்ன வாழ்க்கை? அது உன்னுடைய பழம்பெருமை, உன்னுடைய தாயகம், உன்னுடைய மன்னர்கள், உன் வரலாறு, உன் தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, அதை பற்றியே ஒரு தொடர்ச்சி உனக்கு இருந்தால் தான் அந்த பாசம் இருக்கும். இதெல்லாம் இல்லாத ஒரு கல்வி, அதுதான் என் பிள்ளைக்கு தேவைன்னு கொண்டு வைக்கிறீங்க. தற்கொலை பாதை. கடைசியில் குடும்ப உறவே குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கு. குடும்ப உறவு குட்டிச்சவரானா என்ன வந்துடுறீங்களா? இப்போ இங்கே அடுத்தது ஊர் உறவும் குட்டிச்சவர் ஆகும். நமக்கு ஆரியர்கள் திணிச்சா வர்ண ஜாதி பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே ஜாதியில் பிளவுபட்டு கிடக்குறாங்க. இப்போ என்ன இருக்குது? நம்ம ஊர்களில் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு ஜாதி முகாமாக இருக்குது. நேரடி சண்டை போட்டுக்கல, அந்த வி ஃபீலிங், நம்ம ஊர் நம்ம அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னொன்றுக்குள்ளே சுருங்கி போயிடுச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முட்டிக்கு மோதிக்குது. இணக்கமாவா இருக்கிறோம் ஊரில்? மனித வாழ்வுக்கு எல்லாருக்குமே தாய்மொழி கல்வி தேவை. அது நம்ம மொழிக்கு பல்லாயிரம் ஆண்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கான். நம்ம சங்க இலக்கிய காலத்தில் அந்த மாதிரி எழுதி வச்ச எந்த இலக்கியம் இருக்குது? எந்த நாட்டில் இருக்குது? எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். இந்த பண்புகளோடு, இந்த பெருமிதங்களோடு, இந்த பெருமையோடு நாம் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மொழி, தமிழ் மொழி தான். இதை ஒரு மொழி பாடமாக கூட படிக்கக்கூடாதா? பிள்ளை அப்பான்னு சொல்லலையா, டேடின்னு சொல்லுதுன்னா வருத்தப்படணும். அப்பா அம்மான்னு சொல்லிட்டாக்க அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படுறாங்க. இப்போ கழுத பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், அப்பாங்கிற அம்மாங்கிற. அப்போ இது எப்படிங்க மனநிலை? இது
உன்னை நீயே அந்நியப்படுத்திக் கொள்கிறாய். உன் குடும்ப உறவை உன் பிள்ளைகளிடம் நீயே, தாய் தகப்பனை நீயே துண்டித்துக் கொள்கிறாய். நினச்சிக்க. ஆங்கிலம் படிக்கணும் வேண்டான்னு சொல்லலை. இன்னொரு மொழி படிக்கலாம். நாங்கள் ஒரு மொழி கொள்கைன்னு சொல்லும்போது இன்னொரு மொழி படிக்கலாம். அது இங்கே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, அது இங்கே பயிற்று மொழியாக இருக்கக்கூடாது. அதான் அது ஒரு மொழி பாடம். நல்லா படிக்கட்டும். அதுதான் எல்லாம். தமிழே தெரியக்கூடாது பிள்ளைகளுக்கு. 2 லட்சம் ரூபா கொடுத்து சேர்க்குறாங்க. யார்? சின்ன பிள்ளைய 5 வயசு 4 வயசு பிள்ளைய எல்கேஜியில். இன்டர்நேஷ்னல் கான்வென்ட் தான் அது. வேண்டியல்ல, அது விசாவெல்லாம் வேண்டியல்லைங்க. அங்கே படித்தாங்க. பாஸ்போர்ட் விசாவெல்லாம் தேவையில்லை. போட்டுக்கிறாங்க பிறகு போர்டு. அசிங்கம் பிடிச்ச போயிடுவோம். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. எவன்டா வந்து படிக்கிறான்? கனடாவில் வந்து படிக்கிறானுங்க, சீனாவிலேருந்து படிக்கிறாங்களேங்க. இந்த இந்த நம்ம தமிழ் கூட்டம் இருக்குல்ல, அது ஏமாத்துறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு வாங்குறது இன்டர்நேஷ்னல் கான்வென்ட், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு போட்டுக்கிறது. அப்படி போட்டாலே அசிங்கம்னு நினைக்கணும். எனக்கு இது எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் வேணும், நான் ஒரு இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் என்ற தற்காப்பு. இது ஒன்று தன்மானம்னு கூட சொல்கிறாங்க. அடுத்துதான் தன்மானம். இது ஒரு தற்காப்பு உணர்ச்சிங்க. நம்ம மொழி இருக்கணும், நம்ம உறவு இருக்கணும், நம்ம பண்பாடு இருக்கணும், நம்ம வரலாறு நிலைக்கணும். அவன் வரலாறு அவன் பேசி எடுக்கிறான். எங்கிருந்தோ வந்தவன் ஆரியன் வந்து எல்லா வரலாறும் இங்கே அவன்கிட்டேருந்து வந்தது கிளப்பி விட்டாங்க. நம்ம கடவுள் முருகனாக இருந்தாலும் சரி, அதுக்கு சுப்பிரமணியன் பேர் வைப்பான். அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பான். என்னென்ன பண்ணுவாங்க. இது நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போமா? அது மாதிரி ஒவ்வொரு மொழிக்காரனும் அப்படி தான் பண்ணுவான். நம்ம மொழி நமக்கு, இன்னொரு மொழி கற்றுக்கலாம், விரும்புகிற மொழி கற்றுக்கங்க. பொதுவாக ஆங்கிலம் இருக்கட்டும், இன்னும் வேறு மொழி இருக்குன்னா இப்போ கற்றுக்கிட்டாத வாய்ப்புள்ள பள்ளிக்கூடத்தில். இது வேணும். பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும். பிள்ளைகளை தமிழ் நல்லா பேச வைக்கணும். அன்னை தந்த பால் ஒழுகும், குழந்தை வாய் தேன் ஒழுக, அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்பார் பாவேந்தர். இப்போ அம்மா இல்ல மம்மி. அதில் என்ன உணர்வு இருக்கு? மம்மிலையும் அம்மிலையும் எல்லாம் டம்மி. அதை புரியுங்க. இதெல்லாம் நம்மளா கெடுத்துக்கிறதுங்க. கொரியாக்காரன் என்ன அம்மா அப்பான்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. அமெரிக்காவில் போயிருந்த போது பக்கத்தில் கொரியா குடும்பம், அவங்க அம்மாங்கிறாங்க. ஆமா, நம்ம மொழி நம்ம அம்மா. இந்த இந்த உணர்வுகளையும் நாம் பெற வேண்டும். கடமைகள்னு போட்டிருக்கீங்க இல்லை, நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. வெளியாரை விமர்சிப்பது எளிது, தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வது கடினம். அதை செய்தாகணும். நம்மிடம் குறையே இல்லாமல் இருக்காது, குறையை களையணும். ஐயோ குறை வந்து விட்டதுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்க வேண்டியதில்லை, விரக்தி அடைய வேண்டியதில்லை. குறைகளை கலந்து கொள்வோம். குறை இல்லாத மனிதன் எங்கே இருக்கான்? நம்ம குறையில் கலந்து கொள்வோம். தமிழில் நம்ம பேசணும்னா அதுக்கு மதிப்பு கூடுதலாக வரும். பரவலாகணும். அது பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் சூட்டணும். அதுபோல் நம்முடைய தாயகம் தமிழ்நாடு என்ற உணர்வு வேணும். இனம் தமிழர், தாய்மொழி தமிழ், நாடு தமிழ்நாடு. இந்தியாவோடு இருக்கிறோம். இந்தியா பல நாடுகளை கொண்டது, பல தேசங்களை கொண்டது. அதை ஒரு தேசமாக கட்டமைக்கிறான் அந்த கூட்டம். வெள்ளக்காரன் இதுக்கு என்ன வச்சிருந்தான்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இதுக்கு ஃபெடரேஷன் என்று வைத்திருந்தான். கூட்டரசுன்னு தான் வச்சிருந்தான் அவன். இந்த செட்டு வந்து தான் இந்தியா விடுதலை அடைஞ்ச பிறகு இந்த செட்டு, இந்தியா செட்டு வந்து இதை வந்து நேஷன்னே வைக்கணும்னு பார்த்துச்சு. அப்புறம் அதெல்லாம் எதிர்த்த உடனே நேஷன்னு சொல்லாமல் யூனியன் வச்சிருச்சு. யூனியன்னு சொன்னாலும் கான்ஸ்டியூஷனில் இருக்கே தவிர, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று இருக்கே தவிர நடைமுறையில் சொல்லவே மாட்டான். தமிழ்நாடுன்னா என்ன? பிராந்தியம் ஒயினெல்லாம் வந்துடும். இப்போ அதை வந்து இந்தியாவை நேஷன்கிறது. இந்தியா நேஷன் அல்ல, இந்தியா பல தேசங்களுடைய கூட்டமைப்பு. பக்கத்தில் பாருங்க, தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சிருக்கான்ல, நடிகர் தானே. அங்கே தொடங்கினா ஒரு நடிகர் தெலுங்கு தேசம், இங்கே தொடங்கினா திராவிடம். உன் மொழி ஒரு இனத்திலேயே இப்படி நீயே இப்படி காலவாரி விட்டீங்கன்னா எப்படி ஆறுது? எனவே நமக்கு தமிழ்நாடு தமிழகம் என்ற உணர்வு வேண்டும். இனம், மொழி, தாயகம் மூன்றும் காக்கப்பட வேண்டுவது அடிப்படை.
அப்படி இல்லை என்றால் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அடுத்தவனுக்கு கீழாக தான் இருப்போம். நாம் சம உரிமையோடு இருக்க மாட்டோம். அந்த வகையில் நம்முடைய மொழி வளர வேண்டும் என்பது, நம்முடைய இனம் வளர வேண்டும், நம்முடைய தாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொன்றிலும் நாம் கவனம் செலுத்தணும். இந்த கவனம் எல்லாருக்கும் வேணும், இந்த அக்கறை எல்லாருக்கும் வேணும். அது பலவீனமாக இருக்கிறதுனால யாரோ ஒரு கட்சி தலைவர் பார்த்துக்குவார் போய்க்குவார் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அடுத்து முதல்ல ஒழிக்க வேண்டியது இந்த ரசிக மனப்பான்மை இருக்கு பாருங்க. இந்தியாவிலே இந்த கேடுகட்ட நிலை எங்கேயாவது இருக்குங்களா? பொதுவாக கட்சிக்கு அப்பாற்பட்டு நினைச்சு பாருங்க. திரைப்பட கதாநாயகனுக்கு ரசிகர்கள் அதிகமானா உடனே அவர் முதலமைச்சர் ஆகிறார், அவருக்கு ஆசைப்படுறாருங்க. நடிகர்கள் இவ்வளவு கட்சி தொடங்குற மாநிலம் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கா? உலகத்திலே எங்கே இருக்காது. நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், உரிமை உண்டு. இப்போ நான் கூட எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் போனாருன்னா திமுக கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தார், அவர் பேசிட்டு வந்தார், அதுக்காக அந்த கருத்திலே இருந்தார், ஏதோ கட்டத்தில் வந்தார்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இப்போ வர்ற ஆட்கள்லாம் நீங்கள் எடுத்துங்க, ஜெயலலிதாலேருந்து எடுத்துக்கங்க, அவங்களுக்கும் கட்சிகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? கட்சி தொடங்கின ஆளுகளை என்ன மக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நடித்தாங்க. அந்த திரைப்பட கதாநாயகனுடைய பேனருக்கு பாலபிஷேகம் பண்ணக்கூடிய பெரும்பாக்கியம் இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா? தமிழச்சீட்டு இருக்குது. காத்துல முத்தம் கொடுக்குது இந்த கம்பெனியெல்லாம் ஒரு நடிகரை பார்த்து. இது அவர்களுடைய கற்பழிஞ்சு போடுறதுன்னா அந்த இடத்துல இல்லை, இவ்வளவு மலிவாக இருக்கியே என்ன ரசிகரா. அப்போ அவர் என்ன, நான் உனக்கு முதல்வராக வர்றேன், அவருக்கு என்னையா கொள்கை, என்ன திட்டம், என்ன பண்ணுவார், என்ன உரிமையை மீட்பார், எதுக்காக வருவார், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அவர் நல்லா நடிக்கிறாரு, அழகாக இருக்கார். இந்த சீரழிவு இந்தியாவில் வேறு எங்கே யாருக்கு வந்திருக்கா? இந்த இனத்துக்காக வந்திருக்கா? தமிழ் இனத்துக்கு வந்திருக்கு. ஏன்? அரசியல் மேடையை நாடக மேடையாக, கவர்ச்சி மேடையாக, ஒரு லாவணி கச்சேரி மேடையாக மாற்றியவர்கள், அரசியலை ஒரு ரசிகர்களின் கும்பலாக திரட்டுறதா மாற்றியவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அரசியல் மேடையை லாவணி, இதாவது ஒரு கவர்ச்சி பேச்சு, அதில் ஈடுபாடு இல்லாமல், அதில் அக்கறை இல்லாமல், அந்த கொள்கையில் எல்லாம் எதுலேயுமே எது வேணாலும் போட்டு அடிக்கிறது. அப்படி கவர்ச்சியாக அடுத்தவங்களை திட்டிருந்தாலும், தான் கருத்தை சொல்லியிருந்தாலும் மிகைப்படுத்தி அப்படியே ஒரு நடிப்பு, ஒலிபெருக்கி முன்னால் நடித்து ரசிகர்களை உண்டாக்கினார்கள் கட்சிக்காரர்கள், குறிப்பாக திமுக அதிமுக கட்சிக்காரர்கள். பார்த்தாங்க, அசல் நடிகர் நம்ம திரையில் இருக்கிறோம், நம்ம படம் 100 நாளைக்கு ஓடுது, நம்ம கட்சி ஆரம்பித்தா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஆசை வந்துச்சு. ரஜினிகாந்த் கடைசி விளிம்புல எல்லாம் அறிவிச்சிட்டு நின்றுட்டாரு, கட்சி தொடங்குற நாளெல்லாம் அறிவிச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்காங்க கட்சியில்? இப்போ எடுபடாமல் போயிருக்கான் பல பேர். இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காரு. இந்த மாதிரி சினிமாவில் கதாநாயகனானால் அரசியல் தலைவனாகலாம் என்கின்ற ஒரு சமூக விரோத செயல், ஒரு கேடுகட்ட நம்பிக்கை இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயாவது உண்டா? இதற்கு யார் காரணம்? ஏற்கனவே இங்கே அரசியலில் இருக்கிற நடிகர்கள் காரணம். சினிமாவில் நடிக்காமல் மேடையில் நடித்து கொண்டிருந்த தலைவர்கள் தான், பிரச்சார பீரங்கிகள் தான் காரணம் இதற்கு. அந்த நடிகரையுட நாம் சிறப்பாக நடிக்கலாம், நமக்கு ரசிகர்கள் அதிகம், கட்சி ஆரம்பிக்கலாம், முதலமைச்சர் ஆகலாம், டிஜிபி ஐஜி சல்யூட் அடிப்பார், பிரதமர் போய் பார்க்கலாம் என்ற அந்த ஆசை. வேற என்ன? அரசியல் மேடையை, அரசியலை நடிகர் ஆக்கியவர்கள், பொய் கூறுவதையே லட்சியமாக கொண்டவர்கள். மலிந்த நாடு தமிழ்நாடு. அது கேரளாவில் அவர் ஒருத்தர் இருந்தார், பிரேம் நசீர்னு. எம்ஜிஆர் எல்லாம் கட்சி ஆரம்பித்தோடனே தான் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பித்தார். மலையாளி எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டான். மலையாள திரைப்பட உலகமே சண்டைக்கு வந்து கைவிடுறான்னா அறிவிச்சார், நான் கட்சி அரசியலுக்கு போக மாட்டேன்னு பிரேம் நசீர். இதில் கூட ஆந்திராவில் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கு, பண்ணுவாங்க. ஆனால் என்டி ராமராவுக்கு பிறகு பெருசாக யாரும் வர முடியல. என்டி ராமராவ் கடைசியில் மனம் நொந்து செத்தார்.
இங்கே எல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் கடவுளுடைய மறு அவதாரங்கள். இங்கே இந்த மாதிரி ஒரு ரசிக கூட்டத்தை பொய் புழுகி எதிரியை தாக்கி வர்ணிச்சு அதில் மயங்கக்கூடிய தமிழன் தமிழச்சியை பார்த்துட்டாங்க. ஏன் நீ மயங்குறேங்கிற? உனக்கு சொல்லி வச்சான்ல, உன் பாட்டன் சொல்லி வச்சான்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லி வச்சானா இல்லையா? இதனை இதனால் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். இவன் செய்கிறேன்னு சொன்னால் நம்பாதரா, எந்த வழியில் செய்கிறேன்னு சொல்கிறான்னு கேளு, அதுக்கு சாத்தியம் இருக்கான்னு பாரு, அப்புறம் நம்பிக்கை ஏற்பட்டா அவன்கிட்ட அந்த வேலையை கொடுங்குறான் வள்ளுவன். சும்மா சொல்லிச்சுட்டானே. ஒரு பொய்யை புளி விட்டு போனாங்கன்னாக்க அடித்து தள்ளிடுறது இவர் அதை செய்வார். அவன் இன்னொருத்தன் எதிர்கட்சிக்காரன் இன்னொரு பொய்யை புழு வருது. இதற்கான மேடையாக தமிழ்நாடு அமைஞ்சு போச்சு. இந்த சீரழிவில் இருந்து பெரியவர்களும் இளைஞர்களும் விடுபட்டு கருத்துக்களை பேச வேண்டும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற எழுதி வச்சாங்க. எதுக்கு எழுதி வச்சாங்க? உங்களுக்கு சிவனுக்கும் நக்கீரனுக்கும் சண்டை நடந்தா தெரியாது, நமக்கு தெரியாது. எழுதி வச்சவன் ஏன் தான் இனம் அப்படி கடவுள் சொன்னால் கூட சந்தேகப்படுறா, சந்தேகப்பட்டு அப்புறம் நம்பு. அதனால் எவனாச்சும் பெரிய மனுஷன் சொல்கிறேன்னு நம்பிடாது. அதுக்கு தானே எழுதுனா. எதுக்கு அந்த சித்தரிப்பு? சிவனை போய் நக்கீரர் ஏன் கேட்குறாரு? அதெல்லாம் இந்த சித்தரிப்பு வந்து பெரிய மனுஷன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், பணக்காரன் சொல்கிறான்னு நம்பாதரா. அவன் செய்வான்னு இதனை இதனால் இவன் செய்வான் என்று உனக்கு தெரிஞ்சாக அப்புறம் நம்பு. கடவுளே சொன்னாலும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லைடா. உன் பாட்டன் பூட்டன் சொல்லி வச்சான்ல. அதை எந்த இனத்தில் இந்த மாதிரி கதை இருக்குது சொல்லி வச்சுருக்கான்ல. இதெல்லாம் வச்சிருந்த ஒரு மண்ணை எப்படி சீரழிச்சு விட்டோம் நம்ம. 2 தலைமுறையாக சீரழிச்சாச்சு. மீண்டு எழ வேண்டும். அது தமிழ் தேசியமாக எழுகிறது. தமிழ் தேசியம் ஒரு அரசியல் என்று நினைக்காதீர்கள். அது அரசியல் இருக்கலாம், அரசியல் இல்லாமல் இருக்கலாம். ஒரு இனம், அதன் மொழி, அதன் தாயகம் சார்ந்த தொகுப்பு தான் தேசியம் என்பது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு அரசியல், அது ஒரு கட்சியும் அதை பயன்படுத்தலாம், கட்சி இல்லாதவனும் பயன்படுத்தலாம். இன்னும் சொல்றாக்க ஒரு இனத்தில் பிறந்தவன் எல்லாம் நல்லவனாக இருப்பான்னு சொல்ல முடியாது, கெட்டவனும் இருப்பான். அதுக்கு அவன் இனம் மாறாது. இப்போ ராவணன் தம்பி ராவணனை காட்டி கொடுத்தான் அப்படின்னாக்க அவன் அப்பா மாறி போயிடுமா? அதுக்காக ஏன் நம்ம ஈழத்தில் எடுத்துங்களே, பிரபாகரனை விடுதலை புலியில் காட்டி கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. நான் தமிழன் தான். அவன் தமிழன்னு சொல்ல முடியுமா? அவன் இனம், நம்ம இன துரோகியாக போயிட்டான் அவன், அவ்வளோதான். அப்படி பேர் பண்ணு. ஒரு இனம் என்றாலே முற்போக்காக இருக்க வேண்டும், அதெல்லாம் இல்லை, பிறப்பு அடிப்படையில் வருவதுதான். பல 100 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டு வெளியிருந்து வந்தவங்க நம்ம தமிழ் இனத்தோட சேரன்னா வரவேற்கிறோம். ஆனால் எங்கள் இனத்தை, எங்கள் மொழியை, எங்கள் அடையாளத்தை அழிச்சிட்டு என் இனத்தை சேரன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏமாற மாட்டோம். இந்த தலைமுறை நீ சிறுபான்மையில் பேர்லேயே இருந்துட்டு போ, உனக்கு உரிமை உண்டு, உனக்குள்ள உரிமையும் உண்டு. இந்த எச்சரிக்கை நமக்கு தேவை. இது இல்லை என்றால் நம்ம எல்லாரும் அடிமையாயிடுவோம். இந்த இனத்தற்காப்பு, நம்ம தாயகம், இங்கே நம்ம தான், நமக்கான தாயகம், நம்ம மொழி, நம்ம வரலாறு, இது மேன்மையானது. எவனையும் பார்த்து காப்பி அடித்தவன்கிட்ட நோண்டிட்டு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யாரையும் மட்டமாக நினைக்கல, யாரையும் இழிவான்மை நினைக்கல. நம்ம பரம்பரை அது கிடையாது. அதே சமயம் நான் எல்லாரையும் ஏற்றுக்கிறேன்னு ஏமாளி ஆகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இந்த விஷயங்களில் சேர்ந்து தான் நம்ம இப்போ சிந்திக்கணும். இதை கலந்து பேசுங்க. கலந்து பேசி நல்லா இளைஞர்கள் நிறையா வாங்க, பேசுங்க. ஒரு கட்சி தான் இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கட்சியில் இருக்கலாம், கட்சியில் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு இன தேசியம். இது இனம்னாலே ஜாதி கூடாது, ரைட்டு. இனம் கூடாதுனாக்கா அப்புறம் என்ன? உன் மொழி அதுதான், உன் தாயகம் தான். உலகத்தில் ஜாதி எங்கேயும் கிடையாது. பிராமணர்களுடைய வர்ணாசிரம தர்மம் எங்கே இருக்கோ அங்கே தான் ஜாதி, மற்ற இடம் ஜாதி கிடையாது. அது மாதிரி வந்துச்சு. அது காலப்போக்கில் சரியாக பண்ணிக்கணும். அதை சரி பண்ணி சமத்துவத்தை கொண்டு வந்துடணும். அது ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. தமிழர்கள் அனைவரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம். இதுவே தமிழ் தேசியம். நம்ம அது மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையில் சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் சிந்தியுங்கள். இன்னும் கருத்துக்களை பேசுங்க. வேறு ஒரு நாளில் உட்கார்ந்து கூட நம்ம கலந்துரையாடலாம். நான் பேசியதில் மாற்று கருத்து இருந்தால் கூட பேசலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதிக்கலாம். நமக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. இன்னும் இளைஞர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறது.
உங்கள் காலத்தில், இளைஞர்கள் காலத்தில் ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்திருக்கு. வெளிநாடுகள்லேயும் அது இருக்குது. அமெரிக்கா போனேன், நானும் மலேசியாவும் போயிட்டு வந்தேன். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களிடமும் நல்ல எழுச்சி, இன்றைக்கி தமிழ் தேசிய எழுச்சி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும். அது தவறாக போய் முடங்கிடக்கூடாது. அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அது தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. ஒரு கட்சிக்கு உரியதல்ல, ஒரு குழுவுக்கு உரியதல்ல. நான் இன்னும் சொல்கிறது, இந்திய தேசியங்கிறது ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்தியா என்பது ஒரு தேசம் கிடையாது, அது பல தேசங்கள் இருக்குது. ஆனால் இந்திய தேசியம்னு பேசுகிறாங்க. அதில் யார் யார் இருக்கா? மிக பிற்போக்கான வலதுசாரி பேசக்கூடிய பாஜக இருக்குது, புரட்சி பண்ணுறேங்கிற சிபிஐ சிபிஎம் இருக்குது, இடதுசாரி இருக்கான், வலதுசாரி இருக்காங்கல்ல, நடுசாரி இருப்பான்ல. ஏன்னா அது இனம் சார்ந்தது. அது அவங்க கற்பனை இனத்துக்கே அப்படி சொல்கிறாங்க. இந்தியன்னு ஒரு இனம் கிடையாது. சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் நம்மெல்லாம். அவனுக்கு நேஷனாலிட்டி வேறு, நம்ம இனம் வேறு. அங்கே இப்போ மராத்தி இருக்கான், மலையாளி இருக்கான், தெலுங்கன் இருக்கான், தமிழன் இருக்கான், அப்படி பங்காளி இருக்கான்னு பல இனங்கள் இருக்குங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாம் எல்லாம் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. கான்ஸ்டியூஷனில் நேஷனாலிட்டியே சொல்லலை. இந்திய அரசியல் சட்டத்தில் வெளியில் அதெல்லாம் உண்டாக்கிட்டாங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான், இந்தியாவின் குடிமக்கள் மட்டும்தான் இருக்குது கான்ஸ்டியூஷனில். ஞாபகம் வச்சுங்க, நேஷனாலிட்டி கிடையாது, தேசிய இனம்னு ஒன்று கிடையாது. கொண்டு வந்துடுவாங்க இப்போ போகிற போக்கில். எனவே அவங்க தேசிய இனம், நம்ம தேசிய இனம் தமிழர், நமது தேசம் தமிழ் தேசம், இந்தியாவோடு நாம் இருக்கிறோம். இன்னும் மேலும் பல உரிமைகளை பெற வேண்டியிருக்கு. இந்திய அரசை கூட்டரசாக மாற்று. வரி வசூல் பண்ணுறது, விதிக்கிறது எல்லாம் மாநில அரசு, தமிழ்நாடு தான் பண்ணணும். இந்திய அரசு கூட்டரசுக்கு செலவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஆளுநர் பதவியை நீக்கிரு, முற்றிலும் நீக்கிறது. எந்த கூட்டாட்சியிலையும் ஆளுநர் பதவியே கிடையாது, எங்கேயும் கிடையாது, நீக்கிரு. இந்த மாதிரி பல மாற்று கருத்துக்களே வைக்கிறோம். இதெல்லாம் இந்திய கூட்டமைப்பை சரிப்படுத்துறதுக்கு, ஒரு அந்தந்த இனங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கறதுக்கு, இது சேர்ந்து வாழ்வதற்கு மேலும் வலு சேர்க்கும். இல்லை நீ அடங்கிட்டு இருந்தீங்கன்னா பிரிஞ்சு போதான் நடப்போம் ஒரு ரத்தனும். அந்த நிலையில் இருக்கிறது. இந்த செய்திகளையும் நாம் தெளிவாக நாம் புரிந்து கொண்டு, நமக்கு நம்ம தேசிய இனம் தமிழர், இல்லை எல்லாரும் இருக்கலாம், இடதுசாரி வலதுசாரி நடுசாரி எல்லா சாரி இருக்கலாம். இது பிறப்பால் வருவது, சிறப்பால் வருவதல்ல. தேசிய இனம் என்பது பிறப்பால் வருவது. இப்போ அவன் நேஷனாலிட்டின்னு கேட்குறான் விண்ணப்பத்தில், இந்தியன்னு எழுதுகிறோம். அது தகுதி தனியாக இருக்கா? பிறப்பால் வர்றதானே அது. அப்போ எங்கள் தமிழனுக்கும் அப்படி தானே பிறப்பால் வருவது தானே அது. எனவே அந்த புரிதலோடு நாம் செயல்படுவோம். இந்த வாய்ப்பளித்த பெருமக்களுக்கும் செவிமடுத்த உங்களுக்கும் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்கள், நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.